ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது வேண்டி குட் டே எபிசோட் 6 தான். எபிசோட் 6 பாக்குறதுக்கு முன்னாடி எபிசோட் 5 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு குட்டி ரீகேப் பார்த்துட்டு வந்தா தான் கதையோட கண்டினியூவேஷன் புரியும். போன எபிசோட் லாஸ்ட்ல என்ன நடந்திருக்கும்னா, யாக் வேண்டி ரெண்டு பேருமே பாட்டு கேட்டுட்டே இருக்கும்போது அவங்களையும் மீறி கிஸ் பண்ற மாதிரி போயிருப்பாங்க. அந்த சமயம்னு பார்த்து பிரெட் டோஸ்டர் அலாரம் அடிக்க மூடி ஸ்பாயில் ஆடுது. ரெண்டு பேருமே அவங்க வேலையை பாக்குறதுக்காக போயிட்டாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. யாக் தான் ஃபர்ஸ்ட் எழுறான். எழுந்ததோடனே அங்க இருக்கிற கர்டன்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணதோடனே வேண்டியோட ஃபேஸ்ல பயங்கரமா வெளிச்சம் படுது. யாக் எதுக்காக இந்த மாதிரி பண்ண, எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, அந்த கர்டன்ஸ் எல்லாம் மூடுன்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நான் குக் பண்ண போறேன், எழுந்து வேகமா பிரஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். யாக் இன்னைக்கு என்னோட டே ஆஃப், எதுக்காக இந்த மாதிரி என்ன கொலையா கொல்றன்னு கேட்டுட்டு இருக்கான். வேண்டி நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்னோட கேம்ப் அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆயிடும், அது இல்லாம கேம்ப் போக போற இடம் வெளியில இருக்குது, நம்மளால சரியா பாத்துக்கவே முடியாதுன்னு யாக் சொல்ல, சரி ஓகே நான் எழுறேன், வேகமா எழுந்து பிரஷ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு படுத்துட்டே இருக்கான். யாக் என்ன பண்றான்னா, வேண்டியோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு எழுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். வேண்டி எழுந்து பிரஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் பார்த்தா யாக் மறுபடியும் அவனுக்கு ஏத்த மாதிரி பிரஷ் வச்சிருக்கான். நீலாம் இந்த ஜென்மத்துல திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு பிரஷ் பண்ணிட்டு வேண்டியோட பிளேஸ்லயே அவனோட பிரஷ் வச்சுட்டு போயிடுறான். வாவ், இது பார்க்கவே சூப்பரா இருக்குதுன்னு வேண்டி சொல்ல, அப்படின்னா ஓகே சீக்கிரமா சாப்பிடுன்னு யாக் சொல்ல, வேண்டி சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நானும் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு யாக் சாப்பிட்டுட்டு இருக்கான். யாக் நீ எதுக்காக அவ்வளவு தூரம் போய் பிராக்டிஸ் பண்றேன்னு வேண்டி கேட்க, என்னோட அண்ணனுக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான் போல, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். யாக் ஒருவேளை நான் இன்வால்வ் ஆக கூடாதுன்னு உன்னோட அண்ணன் நினைக்கிறாரே என்னமோ, ரெக்க பாக்குறதுக்காக தான் நீ போறன்னு சொன்னாங்க, வேற எதுவுமே கிடையாதா என்ன, அவ கூலான கேர்ளா இருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். வேண்டி நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, அவ எப்ப பாரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் மீட்டிங்ல மட்டும்தான் இருப்பா, ஒருவேளை என்னோட வீக்னஸ் சரி பண்றதுக்காக தான் ஓய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். மிஸ்டர் யாக்குக்கு கூட வீக் பாயிண்ட் இருக்குதான்னு கேட்டுட்டு இருக்கான். வேண்டி நீ வேற, என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நான் எப்படி தெரியுமா தோத்தேன், அதுக்கப்புறம் போக போக தான் என்னோட தப்பெல்லாம் சரி பண்ணிக்க ஆரம்பிச்சேன், கண்டிப்பா இந்த டைம் நான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்ட்ராங்கா எனர்ஜியா டஃபா 10 டைம் ஸ்டெமினா அதிகமா இருக்கிற ஆளா தோத்தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். வேண்டி நீ எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு யாக் சொல்ல, சரி வா வா குடிச்சிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்கான். வேண்டி ஆனா நான் இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்ப மாட்டேன்னு யாக் சொல்ல, ஏன் என்ன நீ அதிகமா மிஸ் பண்ண போறியா, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கான். வேண்டி யாரு, அதெல்லாம் நான் கிடையவே கிடையாது, நம்ம ஒரு பெட் வச்சுக்கிட்ட எப்படி இருக்கும், யார் ஃபர்ஸ்ட் மிஸ் பண்றாங்கன்றத வெளியில காட்டுறாங்களோ அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். யாக் ஓகே அதுக்கு ஈட 10 ட்ரிங்க் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். வேண்டி இந்த டீல நானும் ஏத்துக்கிறேன்னு யாக் சொல்ல, ரெண்டு பேருமே அவங்களோட வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனா மெசேஜ் மூலமா தான் பேசிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க, ஆனா ரெண்டு பேருமே மிஸ் பண்றத மட்டும் சொல்லிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இப்படியே போயிட்டே இருக்குது. யாக் உன்னோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆயிருக்குதுன்னு போய் சொல்ல, எனக்கு கூட அது நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்கு இது போதும் நீ நினைக்கிறியான்னு ஓய் கேட்க, எனக்கு தெரிஞ்சு அவன் என்ன விட ஆடாதான் பிராக்டிஸ் பண்ணுவான், சரி ஓகே நான் பிராக்டிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு யாக் கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் வேண்டிய காட்டினா எப்பவும் போல அவனோட நாள் நல்லா போகிற மாதிரி தான் இருக்குது, ஆனா என்ன பண்றது, யாக்கு பயங்கரமா மிஸ் பண்றான். வீட்டுல எந்த இடத்துக்கு போனாலுமே யாக்கோட நினைப்பு மட்டும்தான் வந்துட்டே இருக்குது. அவனோட பேண்ட் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு அவங்க கூட பேசினதெல்லாம் ஞாபகம் வருது. என்னதான் யாக்க மிஸ் பண்ண கூடாதுன்னு வேண்டி நினைச்சாலுமே அவனோட மனசு அது கேட்கவே மாட்டேங்குதே. சரி ஓகே பிரஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு போனாலுமே அங்க இருக்கிற யாக்கோட பிரஷ் பார்த்ததோடனே யாக்கோட நினைப்பே வந்துருது. வேண்டி உனக்கு என்னடா ஆச்சு, யாக்கு வரத்துக்கு முன்னாடி நீ தனியா தானே இருந்த, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு தனக்குத்தானே பேசிக்கிட்டாலுமே மறுபடியும் யாக்கோட நினைப்பு மட்டும்தான் மைண்ட்ல வந்து போகுது. இன்னொரு பக்கம் யாக்க காட்டினா ஒய் கூட தான் பேசிட்டு இருக்கான். ஒய் நான் ரக்கு கூட இருக்கும் போதும் சரி, வேண்டி கூட இருக்கும் போதும் சரி, நான் நானா ஃபீல் பண்றேன், எனக்கு யாரு பிடிச்சிருக்குதுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். யாக் உன்னோட மைண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் யாரு வராங்களோ அவங்கதான் உன்னோட ஹார்ட்ல இருக்காங்கன்னு ஓய் சொல்ல, நிஜமா ஒண்ணுமே புரியல, தெளிவா சொல்லுன்னு யாக் கேட்க, ஃபர்ஸ்ட் நீ கண்ணை மூடு, உன்னோட கண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்கதான் உன்னோட ஹார்ட்ல இருக்காங்க, வா வா கண்ணு மூடுன்னு ஓய் சொல்ல, அடி ஓய் என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்கான். யாக் டே நீ வேற ஃபுல் டே ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்கியா, அதனாலதான் ரிலாக்ஸ் பண்றதுக்காக சொன்ன, இவங்க பேசிட்டே இருக்கும் போது ஓய்க்கு கால் வந்துருது. போனை எடுத்து பார்த்தா வேண்டி தான் மெசேஜ் பண்ணிருக்கான், நீ தூங்க போலதான் நான் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கான். என்னடா எனக்காக கால் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணா ரிப்ளை வரவே இல்ல. சரி ஓகே நாமளே கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு யாக் வேண்டிக்கு கால் பண்றான். ஆனா என்ன பண்றது, வேண்டி கால் அட்டன் பண்ணவே
இல்ல. யாக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கும்போது கரெக்டா கண்ணு முன்னாடி வேண்டியே வந்துடுறான். டாக்டர் எதுக்காக நீங்க இவ்வளவு நேரத்துக்கு வந்தீங்கன்னு யா கேட்க, இந்த மெடிசனை கொடுத்துட்டு போகதான் வந்தேன் வேண்டி சொல்ல, என்ன இதுக்காக தான் வந்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான் யா. ஆமா, உன்னோட பெயின் அதிகமாயிடுச்சுன்னா என்ன செக்அப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீ தான் 99 போன் பண்ணிட்டே இருப்பல, அதனாலதான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். டாக்டர் நீங்க என்ன மிஸ் பண்றேன்னு சொல்லுங்க, இதுல போய் என்ன இருக்குதுன்னு யா கேட்க, யாரு மிஸ் பண்றது நானா உன்னையா, கண்டிப்பா கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா போய் சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. டாக் இந்த இடத்துல அட்மாஸ்பியர் பயங்கர சூப்பரா இருக்குது, நீங்க இருக்கிறதுனால இன்னும் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காயா. இங்க பாரு யாக், நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ற, அது நீ ஃபர்ஸ்ட் நீ ஒத்துக்கணும், எதுக்காக இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டதோடனே யாக் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன நர்வஸ்ல சிரிக்கிறியான்னு வேண்டி கேட்க, இப்பதான் நீங்க என்ன மிஸ் பண்றத கன்ஃபஸ் பண்ணீங்கன்னு யாக் சொல்ல, நான் இப்ப கன்ஃபஸ் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எதுக்காக இந்த மாதிரி இடைவிடாம பேசிட்டு இருக்கன்னு வேண்டி கேட்க, நீ என்ன மிஸ் பண்றன்னு கேட்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நீ என்ன மிஸ் பண்ற, அதை நீ ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காயா. சரி ஓகே, நான் உன்னை மிஸ் பண்றேன், ஆனா நீ இந்த மாதிரி சின்ன ட்ரிக்கே விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. சடனா யாக் என்ன பண்றான்னா பின்னாடி இருந்து வேண்டி ஹக் பண்ணிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கன்னு வேண்டி கேட்க, எனக்கு ரொம்ப லோவா ஃபீல் ஆகுது, ரீசார்ஜ் பண்ணிருக்கேன், இன்னைக்கு நைட் இங்கவே தங்க கூடாதான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் உன்னை பாக்குறதுக்காக 2 மணி நேரம் டிராவல் பண்ணிருக்கேன், எனக்கு நாளைக்கு காலையிலே வேலை இருக்குது, நான் சீக்கிரமா போகணும், அதுவும் இல்லாம மார்னிங்கே உனக்கும் ட்ரைனிங் இருக்குது, நம்மளோட வேலை பாதிக்கப்படவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு வேண்டி கிளம்புனா யாக் சடனா உன்னோட கையை பிடிச்சிக்கிட்டு, ஃபியூச்சருக்காக நான் சார்ஜ் ஸ்டோர் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு, ப்ளீஸ் என்னோட கன்னத்துல கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பைப்ல கெஞ்சிட்டே இருக்கான். அதெல்லாம் முடியாதுன்னு வேண்டி சொல்ல, ஒரே ஒரு கிஸ் மட்டும் பண்ணா என்ன குறைஞ்சா போயிடுவேன் யா கேட்க, சரி ஓகே எந்த இடத்துல கிஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்கான். யாக் சடனா அவனோட லிப்ஸ காட்ட வேண்டி பயங்கரமா மறைச்சு தொடர்ந்து சின்ன காட்டிட்டு இருக்கான். வேண்டியும் சொன்ன இடத்துல கிஸ் பண்ணிடுறான். ஆனா என்ன பண்றது, யாக்கோட தலை தாங்கவே முடியல. யாக் சடனா டெம்ட் ஆகி என்ன பண்றான்னா வேண்டியோட லிப்ஸ்ல கிஸ் பண்ற மாதிரி போய் நெக்லஸ் ஆன கிஸ் பண்ணிட்டு அமைதியாயிடுறான். அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டல்ல காட்டினா வேண்டிட்ட 2 பேருமே டீன் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேருமே பிரசன்டேஷன் பண்றதுக்காக ஜப்பான் போக போறீங்க, நம்மளோட போர்டு அங்கதான் இருக்குது, ரிசர்ச் பத்தி அங்கதான் நீங்க பிரசன்டேஷன் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஹாஸ்பிட்டலோட பேரு நாங்க 2 பேரும் நல்லா காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு டெர் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். டாக்டர் டெர் நான் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறத ஒத்துக்கவே இல்லை, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வேண்டி கேட்க, நம்ம டீனோட முடிவை என்னால ரிஃப்யூஸ் பண்ண முடியாது, நாம தான் நம்மளோட ஹாஸ்பிட்டல் பேரை காப்பாத்தணும், நான் மட்டும் அந்த மாதிரி பண்ணலன்னா நீ கூட பேசவே மாட்டேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் மாட்டேன், அதனாலதான் அந்த மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹலோ நீங்க எந்த அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வேண்டி கேட்க, ஹாஸ்பிட்டலோட பேரை காப்பாத்தணும், டைமும் டேட்டையும் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். வேண்டிக்கு பயங்கர கோபமா வந்துருது. காவோ கிட்டதான் இன்னைக்கு நைட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கான். யார் யார் போக போறீங்கன்னு காவோ கேட்க, நானும் அந்த டெர் மட்டும் தான்டா போக போறோம்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. அப்படின்னா 2 ரூம் புக் பண்ணிக்கோங்க, இதுல என்ன இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான் காவோ. நம்ம ஹாஸ்பிட்டல் பத்தி தெரியாத சரியான கஞ்சி பிசினாரிங்கடா, ஒரே ஒரு ரூம் மட்டும் தான்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு வேண்டி சொல்ல, ஆமா பெட் எப்படி 1 or 2 சொல்லிட்டு காவோ பேசிட்டே இருக்கும் போது வேண்டியோட போனுக்கு மெசேஜ் வந்துருது. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குது, 2 பெட் காவோ, ஏன்டா என்ன சாவடிக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கான் வேண்டி. டே நீங்க 2 பேரும் ரொமான்டிக் சிட்டிக்கு வேற போக போறீங்க. சடனா டாக்டர் டெரோட மனசுல உண்மையில இருக்கிற காதல் வெளியே வந்துருச்சுன்னா அந்த இடம் இன்னும் அழகா இருக்கும், இதுக்கு மேல என்ன இருக்க போதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே காவோ அவனோட கற்பனையை கலந்து சொல்லிட்டு இருக்கான். டி எரும மாடு அரைக்கிருக்கு காவோ, அந்த இடத்துக்கு நான் செமினாருக்கு தான் போக போறேன், அதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாதுன்னு வேண்டி சொல்ல, டி நான் சயின்டிபிக்கலா பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் காவோ. இங்க பாரு நீ ரிசர்ச் பண்றதோட நிறுத்திக்கோ, என் மேல இம்போஸ் பண்றத நிறுத்து, வாடா குடிக்க போலான்னு சொல்லிட்டு குடிக்க போயிடுறானுங்க. அடுத்த நாள் காலையிலே யாக் போய் 2 பேருமே அவங்களோட பிராக்டிஸ் முடிச்சிட்டு வந்துடுறாங்க. உங்க 2 பேருக்குமே பிடிச்ச டிஷ் நான் செஞ்சிருக்கேன்னு சார் சொல்ல, சாரி சார் நாம எல்லாரும் நாளைக்கு சாப்பிடலாம், நான் ஒருத்தரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு யாக் அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் வேண்டிய காட்டினா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு டேர் வந்துடுறான். எதுக்காக வந்தீங்கன்னு வேண்டி கேட்க, செமினார் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 2 பேருமே டோக்கியோ டவர் பார்க்க போலாம், நீ என் கூட வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பேசினதோட இனிமே நேத்து நைட்டு காவோ பேசினது மட்டும்தான் மைண்டுக்குள்ள வந்து போகுது, என்னால அங்கெல்லாம் தங்கவே முடியாது, நான் இமிடியேட்டா செமினார் முடிஞ்சதோட இனிமே இங்க வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஆல்ரெடி நான் ஃபிளைட் டிக்கெட்டை 2 நாள் தள்ளி புக் பண்ணிட்டேன், உனக்கு வேணான்னா இப்ப கூட நம்ம அது எல்லாத்தையும் ரிவர்ஸ் ஆக்கிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனான்னு வேண்டி ஏதோ சொல்ல வர, எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்குது, உனக்கு இல்லையான்னு சொல்லிட்டு பைபிள்ல கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல டெர் கிஸ் பண்ற மாதிரி வந்ததோட
பார்த்ததோடனுமே வேண்டி கண்ணை முடிக்கிறான். கான்சியஸுக்கு சடனா வந்ததோடனுமே பக்கத்துல இருக்கிற ஃபைலை எடுத்து 2 பேருக்கும் நடுவுல வச்சுக்கிறான். சடனா வேண்டி அங்கிருந்து கிளம்பிடுறான். HPV வேக்சினேஷன் போடுற இடத்துக்கு போனதோடனுமே காவ வேண்டி கூட பேசும்போது டெர் கூட ஒன்னா இருக்கிற மாதிரி அவனோட மைண்டுக்குள்ள வந்து போயிருக்கும். சடனா கான்சியஸ்க்கு வந்ததோடனுமே என்ன பண்றான்னா வேண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போய் பார்த்தா யாக் தான் நின்னுட்டு இருக்கான். சடனா வேண்டி சிரிச்சிட்டு என்ன பண்றான்னா யாருமே வராத இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான். யாக்கால அவனோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வேண்டிய பிடிச்சி கண்ணா பின்னான்னு கிஸ் பண்ணிட்டு என்னோட மைண்ட் ஃபுல்லா இங்கதான் இருந்துச்சு தெரியுமா, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லிட்டான். யார் என்னோட ஒர்க் பிளேஸ கூட நீ மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு வேண்டி கேட்க, ஹாஸ்பிட்டல் இல்லன்னா வேற ஏதோ ஒரு இடத்த மிஸ் பண்ண கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்குதா என்ன, நான் எப்பவுமே ஹாஸ்பிட்டல மிஸ் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டே இருக்கான். செக்அப் பண்றதுக்காக கேபினுக்கு வந்தா அப்போ வரைக்குமே டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். இன்னுமா டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கன்னு வேண்டி கேட்க, ரக்கு கூட கஃபேக்கு ஒன்னா போறதா நான் சொல்லியிருந்தேன், பக்கத்திலே பார்த்து சொல்றேன்னு சொன்னா அதனாலதான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன், நான் முடிச்சிட்டேன், என்னோட பாடி ஃபுல்லா உனக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு அலோ பண்ணிட்டு இருக்கான். யாக் வேண்டி அவனோட வேலையை செஞ்சுட்டே இருந்தாலுமே யாக்கால அவனோட ஃபீலிங்ஸ கண்ட்ரோலே பண்ண முடியல. கிடைக்கிற கேப் எல்லாம் வேண்டி கிஸ் பண்ணிட்டு சாரின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ பேஷண்ட் யாக், கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லிட்டான். செக்அப் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா யாக் ரக் கூட தான் பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத காவோ வேண்டி உத்து உத்து பாத்துட்டு இருக்காங்க ஒளிஞ்சிருந்து. அவனோட ஹார்ட் உனக்கு சொந்தமானதா இருக்குதான்னு காவோ கேட்க, நாங்க 2 பேரும் ஃபேக் பாய் ஃப்ரெண்ட், அதை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டான் வேண்டி. நீ ஏன் உன்னோட ஃபர்ஸ்ட் லவர் டாக்டர் டெர்கிட்டே போக கூடாதுன்னு கேட்டுட்டு இருக்கான். டாக்டர் டெர் பத்தி மட்டும் ஞாபகப்படுத்தாத காவோ, அவன் தான் என்னோட பிரதர் மாதிரி பாக்குறேன்னு சொல்லிட்டான்ல, இதுக்கு மேல அவன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் கிடையவே கிடையாதுன்னு வேண்டி சொல்ல, டாக்டர் டெருக்கு மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் இப்பதான் தெரிய வருதுன்னு நான் நினைக்கிறேன்னு காவோ பேசிட்டே இருக்கும்போது ரக்கோட கண்ணுல தூசு பட்டுருது. அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். யாக் இது பார்த்ததோடனே வேண்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டெர்ர காட்டினா யாக் ரக் 2 பேரும் பேசிட்டு வரும்போது பாத்துட்டு இருக்கான். யாக் வர வர நீ அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டே இருக்கியே, வேண்டிக்கும் உனக்கும் என்ன இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கா. அவர் என்ன நல்லா பாத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கா. யாக் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டேதானே, உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன டீல் போயிட்டு இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கா. நாங்க 2 பேரும் சொல்லிட்டு யாக் ஏதோ சொல்ல வர, அவன் என்னோட கேஸ் ஸ்டடிக்காக ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு 2 பேருமே கஃபே இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டான் வேண்டி. இதனாலதான் நீங்க 2 பேரும் ஒன்னாவே இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்கா. யாக் மட்டும் என்ன நல்லவனா என்ன, ஃபர்ஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கவே இல்ல, இவனை ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு மண்டியே வெடிச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவர் அதுக்காக தான் என்னோட ஜிம்ல 6 கோர்ஸையும் ஒரே பேமெண்ட்ல வாங்கிட்டாருன்னு யாக் சொல்ல, டாக்டர் நிஜமாவே நீங்க வேற லெவல், ஆமா உங்களோட ரிசர்ச் எப்ப முடியுதுன்னு கேட்டுட்டு இருக்கா. 4 மாசத்துல முடிய போகுது, ஏன் எதுக்காக கேக்குறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். 4 மாசம் சொல்ல முடியாது, 1 மாசம் 2 மாசம் தான் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கான். யாக் 3 மாசத்துக்கும் கம்மியா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டி ஒரு மாதிரி நர்வஸா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறத ரக் பாத்துடுறா. அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. ஓயோட பிளேஸ்ல காட்டினா ஓயிச்சர் 2 பேருமே பயங்கரமா இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் ஒரு பக்கம் குஜாலா இருந்தா, இன்னொரு பக்கம் தம்பிய காட்டினா அவனும் குஜாலா தாங்க இருக்கான். இந்த மாதிரி சீன் எல்லாம் டூ மச்சா இருக்குதுங்க. இந்த மாதிரியா காட்டுறது, பிட்டு பிட்டா காட்டினாலும் தனித்தனியா காட்டணும். ஏன்னா அப்படி காட்டினா தானவங்க இன்னும் அதிக நேரம் காட்டுவாங்க. ஏன்னா இப்படி பண்றானுங்களோ தெரியல. ஒரு வழியா எல்லாரும் வந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா யாக் புஷ்அப் எடுக்கிறத பாத்துட்டே நின்னுட்டு இருக்கான். வேண்டி கவு கூட பேசுனது மட்டும்தான் மைண்ட்ல ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அடுத்தவங்களோட பாய் ஃப்ரெண்டை யூஸ் பண்ற மாதிரி எனக்கு கில்ட்டியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். தப்பு தண்டா எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் சீக்கிரமா ஸ்டாப் பண்ணுன்னு காவோ சொல்ல, ஏண்டா நான் கில்ட்டியால ஓவரா ஃபீல் பண்ணி செத்தே போயிடுவேன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீ யாக்க லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் காவோ. நான் யாக்க லவ் பண்றேனா, ஏன்டா என்ன கூப்பிட்டு வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்க, டாக்டர் டெர் என்னோட இதயத்தை உடைச்ச வழியே என்னால தாங்க முடியல, நான் எங்க யாக்க லவ் பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படின்னா ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு காவோ சொன்னது மட்டும்தான் அவனோட மைண்டுக்குள்ள வந்து போயிட்டே இருக்குது. டாக்டர் இன்னைக்கு நம்ம 2 பேரும் எந்த ரோல் பிளே பண்ண போறோம்னு கேட்டுட்டு இருக்கான். யாக் இங்க பாரு யாக், நம்ம 2 பேருமே வெளியில போலாம், நம்ம 2 பேரும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். வேண்டி கேட்டு யாக் எப்பவுமே இல்லன்னு சொன்னதே கிடையாது. அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா ஓயிச்சர் வேண்டி யாக் 4 பேருமே வெளியில தான் போயிருக்காங்க. இவங்களால என்னென்ன சேட்டை பண்ண முடியுமோ அத்தனை சேட்டையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி 2 ஜோடியும் ஒன்னா பாக்கிறதுக்கு பயங்கர சூப்பரா இருக்குது. ஒரே ஃப்ரேம்ல எப்பயாச்சும் ஒரு டைம் தான் இந்த மாதிரி காட்டுவானுங்க. எப்பவுமே ஓயி கூட இந்த மாதிரி வெளியில கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டே இருப்பான். ஆனா எங்களுக்கு டைமே கிடைச்சது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சார் நான் கூட ஃபர்ஸ்ட் வெளியில போகிறதெல்லாம் ஃபன்னா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு ஃபன்னா இருக்குன்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபைனலா யாக் அவனோட ஃபேமிலி கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சார் நீங்க சொல்றது புரியல, ஆனா கேட்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஓய் யாக் 2 பேரும் வந்துடுறாங்க. ஓகே இங்க இருந்து பிரிஞ்சு போலான்னு சொல்லிட்டு அவங்களோட ஜோடியை கூட்டிட்டு போயிடுறாங்க. வேண்டியால ரோடு கிராஸ் பண்ணவே முடியல. யாக் தான்
அவனோட கை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் செரு ஓயை காட்டினா 2 பேரும் ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்க. சடனா என்னாச்சுன்னு கூட தெரியல. அங்க யாரோ ஒருத்தரை பார்க்க கூடாத ஒருத்தரை பார்த்துட்ட மாதிரி ஓய் என்ன பண்றான்னா, இந்த இடத்துல நல்லா இருக்காது வா போலான்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான். யாக் வேண்டிய காட்டினா எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த போட்டோல நான் எப்படி இருக்கேன்னு வேண்டி கேட்க டென்ஷனா இருக்க தெரியுமா, ஆனா இந்த போட்டோல பாரு நீ இன்னும் பெட்டரா ரொம்ப அழகா இருக்க. இந்த போட்டோவை பார்க்கும்போது ஃபேமிலி போட்டோ மாதிரி இருக்குது. நீயும் செரும் இருக்கிற இடத்துல என்னோட அப்பா அம்மா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணாம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. யாக் வேண்டி 2 பேருமே யாக்கோட சீக்ரெட்டான பாருக்கு தான் வந்திருக்காங்க. எனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அப்ப எல்லாம் இந்த இடத்துக்கு யாருக்குமே தெரியாம வந்துடுவேன். டாக் இந்த பிளேஸ பத்தி நீங்க யார்கிட்டயுமே சொல்லவே கூடாது, பிராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிங்கி பிராமிஸ் கேட்டுட்டு இருக்கான். ஒருவேளை ஆக்சிடென்ட்டா என்னோட வாய்ஸ் ஸ்லிப் ஆகி நான் யார்கிட்டயாச்சும் சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு வேண்டி கேட்க, இதுக்கு மேல நீ ஏதாச்சும் பேசுனா நான் கண்டிப்பா கிஸ் பண்ணிடுவேன். நீ நினைக்கிற மாதிரி கன்னத்துல கிஸ் பண்ண மாட்டேன், லிப்ஸ்லயே கிஸ் பண்ணிடுவேன்னு சொன்னதோடனே வேண்டி அமைதியாயிடுறான். இன்னொரு பக்கம் செர்ர காட்டினா தனியா நின்னுட்டு இருக்கான். அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பலூன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, செர் நான் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எப்பயாச்சும் நடந்திருந்தா சாரின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாதுன்னு செர் சொல்ல பைபிள தூக்கி சுத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் யாக் வேண்டி 2 பேரும் அமைதியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. சிட்டில இருக்கும்போது காதல்ல விழுறது ரொம்ப ரேருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இப்ப டிஃபரெண்டா ஃபீல் ஆகுதுன்னு வேண்டி சொல்ல, யார் உனக்கு இந்த மாதிரி சொன்னாங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் யாக். அது ஒரு தேரி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. படிச்சதுனாலதான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம லவ்ல விழுறதுக்கு இடம் ஒண்ணும் தேவையே கிடையாது. ஸ்போர்ட்ஸ் இடத்துலயும் சரி, சண்டை போடுற இடத்துலயும் சரி, காதல் எப்பனாலும் யாருக்குனாலும் வரும். அதுக்கு கால நேரம்லாம் கிடையாது. வா நம்மளோட நாளை என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஓய் செர் 2 பேருமே ஒரு ஆத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு செர்ர சமாதானம் படுத்திட்டு இருக்கான். ஏன்னா செர் கோச்சிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் வேண்டியாக்கு 2 பேருமே அவங்களோட நாளை ஜாலி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா யாக் கூட வெளியே போனியே, அவன் மேல உனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காவோ மெசேஜ் பண்ணிருக்கான். அந்த மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறமா தான் வேண்டிக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஆனா என்ன பண்றது, காவோட மெசேஜ் ஒரு பொருட்டா நினைக்காம இப்ப வரைக்குமே யாக் கூட இருந்த நல்ல நல்ல மூமெண்ட் மட்டும்தான் அவனோட கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயத்திலே வேண்டிக்கு நல்லா புரிய வந்திருக்கும். ஏன்னா யாக் மேலதான் அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. அது ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறதுனாலதான் அவனோட மைண்டுக்கு யாக்கோட நினைப்பு வந்து போயிட்டே இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.